இயற்கையை காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வெல்கம் டு ராஃபாஸ் அஞ்சரைப்பட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு யம்மியான மேங்கோ ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேங்கோ ஜாம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் ரா மேங்கோ எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட இந்த கப்புக்கு 7 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட மாங்காய்க்கு ஈக்குவலான அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். மாங்காய் ரொம்ப பழுத்ததாக எடுத்துடாதீங்க, மாம்பழமாட்டு மாங்காவாக எடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நாம் எடுத்துருக்க சுகரை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே அது அதில் நனைஞ்சு மெல்ட் ஆகி வரும். இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறிக்கோங்க. அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டா போதும். இப்போ பாருங்கள், அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி உருகி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட பதம் வந்த பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாம் இப்போ அதுக்குள்ளே நம்மளோட மேங்கோவை எடுத்து அதை மிக்சியில் அடித்து பியூரி ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பவுல் நிறைய எனக்கு மேங்கோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் அதே பவுல் நிறைய நான் சுகரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதல் குறைவு தேவைன்னா போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் எடுத்தாலே போதும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைச்சிரும். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். ஏலக்காய் ஏலரிசி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் முந்திரியும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் தாளிக்க போகிறேன். அதுக்குள்ளே நாம் இப்போ சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பதம் வந்துட்டே இருக்குது. எந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுனாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறது நல்லது. நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் உப்பு போடுறேன், கல்லுப்பு. நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஏல அரிசியை தட்டி எடுத்துக்கலாம். அதோட முந்திரி பருப்பையும் உடச்சி நாம எடுத்துக்கலாம். அப்போ தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பாகுபதத்துக்கு வரணும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த பாகுபதம் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் அந்த பாகு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா உருண்டு வரணும். அந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற பியூரியை அதில் ஊற்றிடலாம். நம்ம பாகு பதம் பார்த்தோம் இல்லையா, அந்த பதம் வந்த பிறகு இந்த பியூரியை அதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுவும் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பார்த்துட்டே இருப்போம், கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போது முந்திரி உடச்சி வச்சதும் ஏல அரிசி தட்டி வச்சதும் இருக்குது பாருங்கள். இப்போது லேசாக கொதி வர ஆரம்பிச்சிட்ருக்கு நம்மளோட பியூரி. அது இன்னும் நல்லா கொதி கலர் சேஞ்ச் ஆகி வரும். நான் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்போட பிளாக் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் கிஸ்மிஸும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதுதான் சீட் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்மளோட பியூரி நல்லா கொதி வந்துட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இடித்து வச்சுருக்க அந்த ஏல அரிசி பவுடர் இருக்குது இல்லையா, அதை ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. பாக்கி இன்னும் ஒரு பிஞ்ச் நம்ம தாளிக்கிறதுக்கு போடலாம்.
இப்போ டைம் ஆச்சு. கொதி வந்து நல்ல அந்த பியூரியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து தாளிக்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த கருப்பு திராட்சையை போட்டுக்கிறேன். அதை கொஞ்சம் அப்படியே நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பேலன்ஸ் இருந்த ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளை நான் அதில் போடுறேன். போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பியூரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை எடுத்து இந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதும் ஒரு கொதி நல்லா வந்ததும் அப்படியே இறக்கி வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. இப்போ ரொம்பவே சூப்பரான எம்மியான ரா மேங்கோ ஜாம் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ரொம்ப கெட்டியாகாமல் அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜாம் கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடச்சி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆற விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மேங்கோ ஜாம் நீங்கள் 10 to 15 days வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.